நீல நிற கடலின் ஆழத்தில் ஒரு சிறிய கடற்கன்னி வாழ்ந்து வந்தாள். அவள் மென்மையானவள், அன்பானவள், கனவுகள் நிறைந்தவள். மேலே உள்ள உலகம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கடலின் மேலே உள்ள உலகம் அவளின் இதயத்தை இழுத்து கொண்டே இருந்தது. நிலத்தை பற்றி, மனிதர்களைப் பற்றி அவள் ஒருபோதும் பார்த்திராத ஒரு வாழ்க்கையை அவள் கனவு கண்டாள். கடலின் அடியில் இருந்த அவளின் வீடு அழகும் உயிரும் நிறைந்தது. மனிதர்களின் உலகத்திலிருந்து வந்த பொருட்களை சேகரிக்க அவளுக்கு மிகவும் பிடிக்கும். மனிதர்கள் இதை எதற்கு பயன்படுத்துவார்கள்? ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவளின் இதயத்தில் ஏதோ ஒன்று குறைவாக இருந்தது. ஒரு இரவில் பயங்கரமான புயல் கடலை உலுக்கியது. கோபமடைந்த அலைகள் ஒரு கப்பலை நாசம் செய்தன. பயமில்லாமல் அந்த சிறிய கடற்கன்னி முன்னே நீந்தினாள். அந்த இரவு அவள் ஒரு மனித உயிரை காப்பாற்றினாள். தூரத்திலிருந்து அவனை பார்த்தாள். பின் அமைதியாக அங்கிருந்து நீந்திச் சென்றாள். அவளின் இதயம் கேள்விகளால் நிறைந்தது. அவள் ஒரு கடல் மந்திரவாதியை சந்தித்தாள். அவளுக்கு ஒரு தேர்வை கொடுத்தாள். உன் இதயம் துணிச்சலும் அன்பும் நிறைந்திருந்தால் நீ நிலத்தில் நடக்கலாம். அந்த சிறிய கடற்கன்னி பயத்தை விட துணிச்சலை தேர்ந்தெடுத்தாள். அவள் கண்களை திறந்தாள். ஒரு புதிய உலகத்தை பார்த்தாள். மெதுவாக, ஒவ்வொரு அடியாக அவள் கற்றுக்கொண்டாள். அவளின் அன்பு வார்த்தைகளை விட அதிகமாக பேசினது. அரசன் அவளின் மென்மையான இதயத்தையும் துணிச்சலான ஆவியையும் கவனித்தான். அப்போதுதான் அவள் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டாள். உண்மையான மகிழ்ச்சி என்பது அன்பாகவும் உண்ணாகவே இருப்பதில்தான் உள்ளது. அவளின் கதை கடலிலும் நிலத்திலும் என்றும் வாழ்ந்து கொண்டே இருந்தது.